இன்றைக்கி நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து இமெயில் செக்யூரிட்டி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இமெயில் செக்யூரிட்டியில் வந்து செட் ஆஃப் டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இமெயில் மெசேஜஸை ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்டாக யாரும் வந்து அக்சஸ் பண்ணாமல், மாடிஃபிகேஷன் பண்ணாமல் அண்ட் அட்டாக்ஸ் பண்ணி டேட்டாவை வந்து எது ரெட்ரீவ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கிறாங்க டூரிங் வந்து டிரான்ஸ்மிஷன் அப்போ. ஸோ இதனால் வந்து இட் என்ஷூர்ஸ் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியை வந்து கொடுக்குது. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டினா சீக்ரெட்டாக இருக்கும், நம்ம அனுப்புனதை சீக்ரெட்டாக வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து இன்டெகிரிட்டினா நம்ம அனுப்புனது எப்படியோ அப்படியே வந்து மாறலை, அப்படியே தான் இருக்குன்ற ஒரு இன்டெகிரிட்டி நம்பகத்தன்மையை வந்து கொடுக்குது. அதுக்கடுத்து ஆத்தென்டிகேஷன்ஸ், ஸோ கரெக்டானவங்ககிட்ட தான் வந்து வருதா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணுவோம். அண்டு வந்து ஸோ நான் ரெப்புடியேஷன்ஸ்னால் ஸோ நான் அனுப்பிட்டு அனுப்பலை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, அது மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு அப்போ வந்து இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் அப்போ. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ வந்து இமெயிலோட ஆர்கிடெக்சர் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ யூசர் ஏஜென்ட் அப்படின்ற ஒரு காம்பனன்ட்ஸ், அதுக்கடுத்து எம்டிஏ அப்படின்ற ஒரு காம்பனன்ட், அதுக்கடுத்து எம்டிஏ அப்படின்ற ஒரு காம்பனன்ட். ஸோ யூசர் ஏஜென்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நார்மல் ஜிமெயில் யாக்கோ அதுதான் வந்து யூசர் ஏஜென்ட். ஸோ யூசர் ஏஜென்ட்ன்றது ஒரு அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இமெயிலெலாம் வந்து என்னென்ன கம்போஸ் பண்ணுறோம், ரீட் அண்ட் சென்ட் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம் இமெயில் மெசேஜஸ். அப்போ இமெயில் மெசேஜை சென்டர் டு ரிசீவருக்கு வந்து அனுப்புகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு இடையில வந்து என்னென்ன நடக்குது, யார் வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு வந்து பார்க்குறது. செகண்ட் காம்போனன்ட் வந்து எம்டிஏ. எம்டிஏன்றது வந்து என்னென்னா மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் இமெயில் மெசேஜை ஒரு மெயில் சர்வர் டு அனதருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம்னா எஸ்எம்டிபி, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த எம்டிஏ வந்து சென்டரோட மெயில் சர்வர் டு ரிசீவரோட மெயில் சர்வருக்கு வந்து அனுப்பும். ஸோ அதுக்கடுத்து தேர்ட் காம்போனன்ட் வந்து என்னென்னா எம்டிஏ. ஸோ எம்டிஏன்றது வந்து என்னென்னா மெயில் டெலிவரி ஏஜென்ட். இதுதான் டெலிவர் பண்ணும் இமெயிலை வந்து இந்த ரிசீவரோட மெயில் சர்வர் இருக்குல்ல, ஸோ இதிலேருந்து ரிசிப்டன்ட் யாருக்கு அனுப்பணுமோ அவரோட மெயில் பாக்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுறது தான் இந்த மெயில் டெலிவரி ஏஜென்ட். ஸோ அந்த மெயில் டெலிவரி ஏஜென்ட்லேருந்து இப்போ யூசர் ஏஜென்ட் இன்னொருத்தவங்களுக்கு வந்து ரிசீவர் வந்து எப்படி அக்சஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த யூசர் ஏஜென்ட்டை வந்து எப்படி ரெட்ரீவோ வியூவோ எப்படி பண்ண முடியும்னா இமெயில்ஸை யூஸிங் POP3 ஆர் வந்து IMAP அப்படின்ற இந்த ப்ரோட்டோகால்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த மெசேஜஸை வந்து ரீட் பண்ண முடியும். சென்டர் அனுப்புகிற மெசேஜை மெயில் பாக்ஸ்லேருந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கு, ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ரோட்டோகால் எதுன்னா ஸோ POP3 IMAPன்ற ப்ரோட்டோகால். ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் வந்து SMTP அப்படின்ற ப்ரோட்டோகால். ஸோ இதான் வந்து இமெயிலோட ஆர்கிடெக்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பிஜிபின்றது என்னென்னா பிரிட்டி குட் ப்ரைவசி. ஸோ இது வந்து ஒரு இமெயில் செக்யூரிட்டி டெக்னிக் தான். இதை யாரை வந்து டெவலப் பண்ணாங்கன்னா பில் சிபர்மேன் அப்படின்றவங்க டெவலப் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்னென்னா என்கிரிப்ஷன் அண்ட் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர், இந்த 2 டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஆத்தென்டிகேஷன்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ பார்க்குறப்ப வந்து ஆர்கிடெக்சர் வந்து இது வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான வந்து கான்செப்ட் தான். ஸோ வந்து எப்படி வந்து மெயில் வந்து அனுப்ப போகிறோம், ஸோ மெயிலில் வந்து மெசேஜஸ் வந்து சென்டர் டு ரிசீவருக்கு வந்து அனுப்ப போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்றத வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் இருக்குன்னா ஸோ மெசேஜ் ப்ளஸ் வந்து அப்படியே வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்து ஸோ நான் தான்ப்பா அனுப்புகிறேன் அப்படின்றது வந்து சைன் பண்ணி வந்து அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்புறதுனால இது வந்து ஒரு ஆத்தென்டிகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், நான் தான் கரெக்டான ஆள்கிட்டருந்து வரனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரிஜினல் மெசேஜ்னா அந்த மெசேஜ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி போடுவாங்கன்னா ஸோ ஒரிஜினல் மெசேஜுக்கு வந்து ஹேஷ் அப்ளை பண்ணி மெசேஜை வந்து டைஜஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஃபிக்ஸட் அவுட்புட்டாக சுருக்கிட்டு அப்போ வந்து ஹேஷ் மெசேஜ் வந்து கிடைக்கும்ல, அந்த ஹேஷ் மெசேஜோட வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவாங்க. என்கிரிப்ட் பண்ணி யாருன்னா சென்டர் அவங்களோட இப்போ நான் தான் இப்போ அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு சென்டர் அவங்களோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி யாருக்கும் தெரியாமல் வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்பி ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இது யார், நான் தான் அனுப்புகிறேன்றனால சென்டர் அவங்களோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி அந்த ஹேஷ் மெசேஜை வந்து என்கிரிப்ட் பண்ணி ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன இருக்கும், நம்ம அனுப்ப வேண்டிய ஒரிஜினல் மெசேஜ் ப்ளஸ் வந்து என்ன இருக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சர், நான் தான் இப்போ அனுப்புனேன் அப்படின்றதுக்கான ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும். ஸோ இது வந்து அனுப்புகிறப்ப வந்து பெரிய மெசேஜாக இருக்கா, ஸோ பெரிய மெசேஜாக இருக்கனால அதை வந்து என்ன செய்வாங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ரஸ் பண்ணி அப்படி அனுப்புனா என்னது, யாராச்சும் வந்து இடையில வந்து ரீட் பண்ணிடுவாங்களா, அப்போ வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்புனா தான் யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ அப்போ வந்து என்கிரிப்ட் பண்ண மெசேஜஸை வந்து என்கிரிப்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு டெம்பரவரியாக ஒரு செஷன் கீ வந்து ரெடி பண்ணுவாங்க.
செஷன் கீயை க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி மெசேஜஸ் வந்து என்கிரிப்ட் பண்ண. அப்போ அந்த செஷன் கீயை வந்து நம்ம பத்திரமா வைக்கணுமா? ஸோ அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ரிசீவரோட பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி அதை வந்து அந்த செஷன் கீயை வந்து என்கிரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து மெசேஜும் என்கிரிப்ட் ஆகிருக்கு செஷன் கீ யூஸ் பண்ணி. அதுக்கடுத்து அந்த செஷன் கீயை ரிசீவரோட பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி வந்து என்கிரிப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு என்கிரிப்டட் ஒரு செக்யூரான மெயில் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இப்படி என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறதுனால இது வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரிசீவர்கிட்ட இந்த என்கிரிப்டட் இமெயில் வந்து போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்கிரிப்ட் பண்ண செஷன் கீயை இங்கே என்ன செஞ்சுருவோம்? ஸோ டீக்ரிப்ட் பண்ணுவோம். இங்கே ரிசீவரோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணி வந்து என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ரிசீவரோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி என்னது செஷன் கீயை வந்து டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. இப்போ செஷன் கீ கிடச்சிருமா? அந்த செஷன் கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ண மெசேஜை டீக்ரிப்ட் வந்து பண்ணிடுவாங்க. இப்போ மெசேஜ் வந்து கிடச்சிருமா? இப்போ வந்து கம்ப்ரஸ் பண்ண மெசேஜ் இருக்கும், அதை வந்து என்னது டீகம்ப்ரஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மெசேஜ் வந்து கிடச்சிரும். அதுக்கடுத்து ஸோ யார் கரெக்டான ஆள்கிட்டருந்து வந்திருக்கான்னு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே வந்து சென்டரோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணாங்களா? இங்கே பண்ணுறதுக்கு சென்டரோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ டீக்ரிப்ட் பண்ணி வந்து ஹேஷ் வந்து கிடைக்கும். ஏன் வந்து இந்த ஹேஷிங் வந்து பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் இது பண்ணுறாங்கன்னா ஹேஷ் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒன்று வந்து இடையில வந்து மாற்றினாங்கன்னா ஸோ டோட்டல் மெசேஜே வந்து மாறிடும். அதுக்காண்டி தான் வந்து ஹேஷிங் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹேஷ் வந்து திரும்ப டீக்ரிப்ட் பண்ணி ஹேஷ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அனுப்பின ஹேஷும் இந்த ஹேஷ் மெசேஜும் சேமான்னு பார்ப்பாங்க. அப்படி ரெண்டு மெசேஜும் வந்து சேமாக இருந்தால் தான் வந்து ஸோ எது இடையில வந்து மெசேஜ் வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படியே வந்துருக்குன்ட்டு ஸோ வந்து மெசேஜ் வந்து ஒரிஜினல் மெசேஜ் வந்து ரிட்ரீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதே தான் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சரை அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த மெசேஜை வந்து என்கிரிப்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ இதவே வந்து சொன்னதவே வந்து என்ன செய்யலாம் தியரட்டிக்கலாக வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இங்கே சொன்னிருப்போமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னோமா. ஸோ மெசேஜு ப்ளஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ அதான் மெசேஜ் அதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க மெசேஜ். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்போம்? அதுக்கு வந்து ஹேஷ் அப்ளை பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து வந்து சென்டரோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல இந்த ஹேஷ் மெசேஜை. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மெசேஜை வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்போம் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இந்த மெசேஜ் டைஜஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதாவது மெசேஜ் டைஜஸ்ட்னு ஒன்றுமில்ல, மெசேஜை வந்து ஒரு ஃபிக்ஸட் அவுட்புட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் இந்த ஹேஷ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. அதுக்கடுத்து கிடைக்கிறதுங்கன்னு சொல்லியிருப்போம்ல சென்டரோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணியிருப்போம் அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சென்டரோட நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு தெரிகிறதுக்காண்டி சென்டரோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி இந்த கன்வெர்ட் பண்ண மெசேஜ் டைஜஸ்ட்டை என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? ஸோ வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் கிடைச்சிருக்கும். அதை வந்து மெசேஜ் கூட வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அதை தான் வந்து மெசேஜ் ப்ளஸ் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன செஞ்சிருப்போம்? இங்கே சொல்லியிருப்போம்ல கம்ப்ரெஷன் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து அந்த மெசேஜஸை வந்து என்கிரிப்ட் பண்ணியிருப்போம் செஷன் கீயை யூஸ் பண்ணி அப்படி சொல்லியிருப்போம்ல. அதெல்லாம் வந்து தியரட்டிக்கலாக சொல்லியிருப்பாங்க. இந்த மெசேஜையும் சிக்னேச்சரையும் வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து வந்து செஷன் கீ வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த செஷன் கீ செஷன் கீயை யூஸ் பண்ணி அந்த கம்ப்ரஸ்டு மெசேஜை வந்து என்கிரிப்ட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து இப்போ வந்து இதுக்கடுத்து அந்த செஷன் கீயை வந்து ரிசீவரோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருப்போம்ல. அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிசீவரோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணி இந்த செஷன் கீஸ் என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு என்கிரிப்டட் இமெயில் வந்து கிடச்சிருக்கும். அதை வந்து சென்ட் ஆகிருக்கும். இது ஃபுல்லாக எங்கே நடக்குது? சென்டர் சைடில் வந்து நடக்குது. ஸோ இப்போ வந்து ரிசீவர் சைடில் வந்து பார்க்கணும். ஸோ ரிசீவர் சைடில் வந்து இப்போ வந்து ரிசீவரை வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்களா என்கிரிப்டட் மெயில் வந்து வந்திருக்கும். அதுக்கடுத்து இங்கிட்ட ரிசீவரோட பப்ளிக் கீ, இங்கே வந்து ரிசீவரோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணியிருப்பாங்க செஷன் கீ. அதை தான் சொல்லியிருப்பாங்க. ரிசீவரோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி இந்த செஷன் கீ இஸ் வந்து டீக்ரிப்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து செஷன் கீ வந்து கிடச்சிருமா? அந்த செஷன் யூஸிங் த செஷன் கீ யூஸ் பண்ணி இப்போ வந்து மெசேஜஸை வந்து டீக்ரிப்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து கம்ப்ரஸ் பண்ண மெசேஜை வந்து ஸோ வந்து டீகம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க. இங்கே சொன்னோம்ல வெரிஃபை சிக்னேச்சர், அதுக்கடுத்து டீக்ரிப்ட் த ஹேஷ், அதுக்கடுத்து ஹேஷ் த மெசேஜ். அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. இப்போ யாருன்னா சென்டரோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணி. அதுக்கடுத்து
ஹேஷ் மெசேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த மெசேஜஸ் வந்து ஹேஷ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ரெண்டோட ஹேஷ் வேல்யூ சென்ட் பண்ண ஹேஷ் வேல்யூ இதையும் வந்து கம்பேர் பண்ணுவாங்க டு வெரிஃபை த இன்டெகிரிட்டி அனுப்புனது ஒரே மாதிரி இருக்கான்ட்டு. அதுக்கடுத்து தான் ஒரிஜினல் மெசேஜஸை வந்து ரிட்ரீவ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து இந்த கம்யூனிகேஷன் ட்ரஸ்ட் மாடல் நடக்குதுன்னா, ஸோ பேஸ்டான வந்து ரிலேஷன்ஷிப் தான். ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட பப்ளிக் கீயை வந்து டைரெக்டாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதுக்குன்னு இடையில நோ சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து இருக்காது. இதுக்கடுத்து இன்னொரு மாடல் படிப்போம். அதில் வந்து பப்ளிக் கீயை வந்து டைரெக்டாக வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருந்து அவங்களோட பப்ளிக் கீயை வெரிஃபை பண்ணி இது கம்யூனிகேஷன் நடக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை, நோ சென்ட்ரல் அத்தாரிட்டி ரெக்கவர்டு இல்லை. ஸோ பப்ளிக் கீயை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஸோ இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் எவ்ரிடே யூஸருக்காண்டி யூஸ் பண்ணுறது, இமெயில் சிஸ்டம்காண்டி யூஸ் பண்ணுறதா இந்த பிஜிபி ட்ரஸ்ட் மாடல். ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ வந்து SMIME அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். இது வந்து செக்யூர் மல்டிபர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே யூஸ் பண்ண அதே என்கிரிப்ஷன் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி தான் இவங்களும் ப்ரொடக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா X509 அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ஆத்தென்டிகேஷன். அங்கே சொன்ன அதே டயக்ராம் தான், எல்லாமே அப்படியே வந்து சேம் தான். அங்கே கம்ப்ரெஷன் அப்படின்ற இருந்த இடத்துல கம்ப்ரெஷனை வந்து எடுத்துட்டு இங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அட்டாச் X509 அப்படின்ற சர்டிஃபிகேட், அதுக்குள்ளே வந்து சென்டரோட பப்ளிக் கீயை வந்து வச்சு அனுப்புவாங்க. அதை வந்து ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து வெரிஃபை பண்ணி கரெக்டானு பார்த்துட்டு தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதில் தான் வந்து சென்டர் பப்ளிக் கீ இருக்கும். அதே சேம் தான் மெசேஜ் இருக்கும். அதை ஹேஷ் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் கண்டுபிடிப்பாங்க. இப்போ மெசேஜ் ப்ளஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா அங்கே கம்ப்ரெஷனுக்கு பதிலாக இங்கே X509 சர்டிஃபிகேட் இருக்கும். அதுக்குள்ளே சென்டரோட பப்ளிக் கீ இருக்கும். அதுக்கடுத்து செஷன் கீ கிரியேட் பண்ணி எப்பயும் போல் என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க மெசேஜை. அதுக்கடுத்து அந்த செஷன் கீயை ரிசீவரோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து நமக்கு செக்யூர்டு இமெயில் வந்து கிடைக்கும். அந்த செக்யூரிட்டி இமெயிலில் அதுக்கடுத்து இப்போ ரிசீவரோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி செஷன் கீயை டீக்ரிப்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து அந்த செஷன் கீ யூஸ் பண்ணி மெசேஜஸை வந்து டீக்ரிப்ட் பண்ணுவோம். இங்கே டீகம்ப்ரெஷன்ற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த டீகம்ப்ரெஷனை எடுத்துகிட்டு இங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, ஸோ கெட் பப்ளிக் கீ ஃப்ரம் X509 சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு அதுக்கடுத்து சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணி ஸோ ரெண்டோட ஹேஷ் மெசேஜும் சேமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு அவர் மெசேஜை வந்து ரெட்ரீவ் பண்ணுவோம். ரெண்டுமே சேம் தான். ஸோ கம்ப்ரெஷன் டீகம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு இங்கே அட்டாச் X509 சர்டிஃபிகேட், இங்கே வந்து என்னென்னா இங்கே 500 சர்டிஃபிகேட்லேருந்து பப்ளிக் கீயை வந்து எடுத்துக்கிடுவாங்க. அவ்வளோதான். ஸோ ரெண்டு அதே ப்ராசஸ் தான், அதே தான் சேம் எடுத்துடணும். அந்த கம்ப்ரெஷன் அங்கே இருந்த இடத்துல இங்கே என்னது X509 சர்டிஃபிகேட் இஸ் அட்டாச்சு டு த மெசேஜ் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஸோ ரிசீவர் சைடில் வந்து த டிஜிட்டல் இந்த சென்டரோட பப்ளிக் கீ இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த X509 சர்டிஃபிகேட். அந்த ரெண்டு வார்த்தை மட்டும் தான் மாறணும், மற்ற எல்லாமே அப்படியே வந்து சேம் தான். ஸோ இதோட ட்ரஸ்ட் மாடல் வந்து என்னென்னா, இது வந்து X509 சர்டிஃபிகேட்டை வந்து யூஸ் பண்ணுது. இதில் வந்து பப்ளிக் கீயை வந்து டைரெக்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க, சர்டிஃபிகேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுப்பாங்கன்னா ஒரு அத்தாரிட்டி வந்து வெரிஃபை பண்ணி நம்மளோட ஐடென்டிட்டியெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட் மாடல் இமெயில் செக்யூரிட்டி மாடல் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கார்பரேட் அண்ட் என்டர்பிரைஸ் என்விரான்மெண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற நெட்லலாம் வந்து இந்த டயக்ராம் வந்து சும்மா அந்த நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஒரு பாக்ஸ் போட்டு என்கிரிப்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து வேர்ட்ஸாக போட்டிருக்கனால கொஞ்சம் இதாக இருக்கும்.